வெல்கம் டு ஐராக்சின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? பிரியாணி மன் சேனல் தான் பார்க்க போறோம். இப்போ ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. உங்க வீட்டுக்குள்ள வந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கீங்க. வெல்கம் டு மில்ஃப் அவார்ட்ஸ். என்ன கண்ணாடி இது? போகாது. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. போன வருஷத்தோட மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் லைக் ஓ. அண்ட் ஃபேமஸ் பர்சன் தான் இந்த வீடியோல நான் அவார்ட் கொடுக்க போறேன். சோ வாங்க லெட்ஸ் ஸ்டார்ட் தி ப்ரோகிராம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்னன்னா நியூ ஃபேஸ் ஆஃப் தி இயர். யாரு 2023 நாமினீஸ் ஆர் வீகன் சாய் விக்னேஷ். இப்போ இந்த கோழியனா அவங்கட்ட யாரு இது? மஞ்சள் வீரன் டைரக்டர் செல்லம். இந்த படத்துல கருத்து இருக்கும். ஓ நாமினிஸா? நியூ ஃபேஸ். நான் வந்து வனிதா விஜயகுமாரோட டாட்டர். நிஃபியா ஃபர்னிச்சர்ஸ் சில்வன். பையன் படிக்கிற மரத்துல தப்பா கதையில இல்ல. And the new face of the year award goes to செல்லம். யா செல்லத்துக்குலாம் கொடுக்கணும். ஐயய்ய. ஏன் இந்த அவார்ட் கொடுக்குறோம் அப்படின்னா சினிமா பின்புலமே இல்லாத குடும்பத்துல இருந்து வர பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள போறாங்க. அங்க விட்டு வெளியே வந்த உடனே ரொம்ப கஷ்டப்பட்டு டைரக்டர் ஆர் பார்த்திபன் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர்றாங்க. அந்த ஹசல் காமெடி தான், அந்த ஹசல் காமெடி மட்டும் தான் இந்த அவார்ட் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் கேட்டகரி இஸ் டிராமா ஆஃப் தி இயர். டிராமாவா? And the nominees are ஜெயசுரதி ஃபேமிலி, ஐயய்ய. நடிகை சம்யுக்தா, அவர் அந்த process ஓ. பிருத்திவிராஜ் பப்ளு and the girl he married, ஓ அவங்களா? டோரா and புஜ்ஜி. அது கூட நான் சீன படாம And the drama of the year award goes to ஹாய் ஜெஜோனி நான் போறேன். ஆமா நம்ம வந்து ஒன்னு ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இவங்களுக்கே இந்த அவார்டு கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனையை அவங்களுக்குள்ளேயே பேசி சால்வ் பண்ணிக்காம யூடியூப்ல வீடியோவா எடுத்து போடுவோம், அதுல இருந்து ரெவென்யூ வரும் அப்படின்ற ஒரு ஜீனியஸ் பிளானை போட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதுக்குதான். அது மட்டும் இல்லாம நம்ம குடும்ப பிரச்சனையை நெட்ல போடுறதுனால ஊர்ல எவருமே மதிக்க மாட்டேங்கிறானே, போற வரவன காரி துப்புறானே அப்படின்ற தாட்டே இல்லாம இருக்காங்க இல்லையா, அந்த தைரியத்துக்கு தான். அடுத்த கேட்டகரி உருட்டு ஆஃப் தி இயர். இருக்கு. And the nominees are ஜான் ஜெபராஜ், சிடிஎஃப் இருப்பாரா? சிடிஎஃப் ஃப்ரெண்ட் இருப்பாரு நினைக்கிறேன். ஊபி பூமர்ஸ், இப்போ இந்த ரோட்ல ஓ இவங்களா? இல்ல டிடிஎஃப் அஜீஸ், வந்தார். அப்படி முறினோனா தூக்கிட்டு வந்துச்சு. டாக்டர் ஷர்மிகா. அந்த ஆ. மாதிரி சொல்லுங்க. ஆமாப்பா. உருட்டு ஆஃப் தி இயர் அவார்ட் கோஸ் டு அதானே. ஜெயிச்சிட்டோம். சொல்லலாம்ன்றதுக்கு இது ஒரு அவார்டு வாங்கிட்டோம். பாக்குறேன். உண்மை சொல்லணும்னா அஜீஸ் மாதிரி நம்ம வாழ்க்கையில ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா போதும், ஆமா. நம்ம எங்கேயோ போயிடலாம். நம்ம ஃப்ரெண்ட் ஒரு தப்பு பண்ணும்போது அவனுக்கு விடாம விட்டு கொடுக்கிறது ஒரு டாக்ஸிக்கான விஷயமா இருந்தாலுமே அஜீஸ் வந்துட்டு அதுக்குள்ள கவலைப்படாம he is being very loyal. அந்த லாயல்ட்டி தான் இந்த அவார்டு கொடுக்குறோம். அடுத்த கேட்டகரி வைரல் பெண்கள் ஆஃப் தி இயர். வைரலா? வைரல் உமன் யாரு? And the nominees are கீர்த்தி ஹிஸ்டரி, from the Indus Valley யாரு? civilization. நியா நானா women, அப்படி என்ன அவங்க பண்ணிட்டாங்க? நீ sacrifice பண்ணி அவங்க குழந்தை பெத்துக்கிறது. மாயா சம்மா, Don't sacrifice it just because you're a mom. பிக் பாஸ் ஐஷு. என் பேர் ஐஷு. ஓஹோ. நாரி ஒரு வேற. dancer. And the viral ஐஷு. பெண்கள் ஆஃப் தி இயர் award goes to அதானே. ஏன் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். ஏன் சரி. இந்த அவார்ட் அவங்க வின் பண்றாங்க அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். அது பார்த்தா நான் பைக்ல டபுள்ஸ் போறதெல்லாம் பார்த்திருக்கேன், ஆனா லைவ் டிவில டபுள்ஸ் போறத இவங்க பண்ணி தான் பார்த்தேன். ஐஷு பிக் பாஸ் குள்ள இருக்கும்போது என்ன பண்ணாங்களோ இல்லையோ, she proved only one point. Beautiful girls always fall for red flags. அடுத்த கேட்டகரி cringe of the year. And the nominees are goddamn queen, ஹார்ட் ஒர்க் பண்ணா சக்சஸ். ஐயோ. நீனும் ஹார்ட் ஒர்க் பண்ணு. hey உன்னதான் girl, உங்க கை பிடிக்க யாராவது ரெடியா இருந்தா. அவங்க bus காணும். driver ஷர்மிளா, ஓஹோ. பிக் பாஸ் அப்பா பொண்ணு பாசம். பிக் பாஸ்ல அப்பா பொண்ணு பாசம் நீங்க பாக்கலையா? பாக்கலையா? இவங்க ரெண்டு பேர் தான். நான் என்ன ஜெயிக்க வைக்கிறது தான் சார் விளையாடுறேன். பண்ணாரு அவரு And the சந்தோஷம். cringe of the year award goes to ஐயா. ஓ இவங்களுக்கு யா. ஆமா ஏதோ வேலையை விட்டுலாம் தூக்கிட்டாங்க அப்படின்னு. இவங்களுக்கே இந்த அவார்டை கொடுக்குறோம் அப்படின்னா அப்பேரண்ட்லி இவங்களோட ரீல்ஸ் நிறைய பேர் பார்த்து இவங்க டிரைவ் பண்ணிட்டு இருக்க பஸ்ல ஏறி இவங்களோட செல்ஃபியா எடுத்துட்டு இருக்காங்க. அதனால என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பஸ்ல டிராவல் பண்ற மத்தவங்களுக்குலாம் வந்துட்டு அவங்களோட சேஃப்டி மேல ஒரு பயம் வந்துட்டு இருக்கு. இவங்க வேலை ஓ ஓட்டம் முதேவா? இவங்களோட ரீல்ஸ் எல்லாம் வைரல் ஆகுதுன்னு
சொல்லி ஜாஸ்தி சம்பளம் கேட்டிருக்காங்க. அவங்க வந்து ஜாஸ்தி சம்பளம் கொடுக்க முடியாது வேலையை விட்டு இவங்களே வந்துட்டாங்க. வெளியே வந்துட்டு அவங்க தான் வந்து இவங்களை ஃபயர் பண்ணி நிறைய டிவி சேனல்ஸ்ல இன்டர்வியூ கொடுத்து கதையவே திருப்பி விட்டாங்க அவங்க பப்ளிசிட்டிக்காக. இதுதான் உண்மை அப்படின்றத வந்துட்டு அவங்களோட ஓனரா இருக்கட்டும், அவங்களோட பஸ்ல டிராவல் பண்ண கண்டக்டரா இருக்கட்டும், இவங்க எல்லாம் வந்து நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்தாங்க. ஆனா அந்த இன்டர்வியூஸ்லாம் வந்துட்டு அவ்வளவா ஒன்றும் ரீச் ஆகல. பிகாஸ் we know what how why அப்படின்ட்டு. இந்த கதையை கேட்ட ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, ஐயோ பஸ் டிரைவர் ஷர்மிளாக்கு இப்படி ஒரு நிலைமையா, கவலையே படாதம்மா, நான் உனக்கு ஒரு ஸ்விஃப்ட் கார் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விஃப்ட் கார் வாங்கி தந்தாரு. வெறும் பிரிட்ஜ் மட்டுமே பண்ணி ஓசில ஒரு ஸ்விஃப்ட் காரை இனாமா வாங்கின ஷர்மிளாவுக்கு தான் அப்படியா? இதெல்லாம் தெரியலையா? அடுத்த கேட்டகரி மீம் ஆஃப் தி இயர். ஒரு கண்ணாடியில 2 இது இருக்குல்ல, அதுதான் ஒரு கண்ணு மாதிரி. ஃபார் மை பாய் சீசர். ஓ ஆமா, இதுதான் இப்போதைக்கு போட்டுக்கிட்டே இருக்கோம். தண்ணி கேன் போட வந்தேன். ஆமா ஐயா தண்ணி கேன் போட இது ஆக்ஷன் மேடம். இதான் இது ஆக்ஷன். அவங்க கிடக்குறாண்டா மைராண்டி. And the meme of the year award goes to இது ஆக்ஷன் மேடம். ஐயோ why this meme deserves the meme of the year award அப்படினா நம்ம 2023ல நிறைய பேர் வாழ்க்கையில தண்ணி கேன் போட வந்தவங்களா தான் இருந்திருக்கிறோம். தண்ணி கேன் போடுறவங்க வந்து கேபிள் கனெக்ஷன் கொடுக்கறவங்க நம்ம ப்ரோமோட் பண்ணா கூட வேண்டாங்க நான் இங்கே இருந்துக்கிறேன்னு சொல்றது பெட்டர். ஏன்னா அந்த ப்ரமோஷன் நம்ம ஏத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், தேவலா தலைவலி டிப்ரெஷன் மென்டல் ஹெல்த் போகுது. அடுத்த கேட்டகரி இன்டர்வியூ ஆஃப் தி இயர். And the nominees are Abhirami And calling Sangi, Vangi and all. I don't understand. Mansur Ali Khan, ஐயோ Rekha Nair, அப்படி Dress போட்டு அவன் இடுப்புல கை வச்சானா நீ அத அனுபவிச்சுக்கோ. Satyendra. நான் சுத்தின பொண்ணுகள்ல 16 இவர்தானா? எனக்கு 29 வரா மன்சூர் அலி கான் தான். Interview of the year award goes to யாரு? actually இது வந்துட்டு மன்சூர் அலி கான் சாருக்கும் நம்ம சத்யேந்திராவுக்கும் வந்து கையா தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து க்ளோஸ் ரொம்ப ஒரு 3-4 வேர்ட்ஸ்ல வந்துட்டு நான் ஒரு பேசி விட்டாரா? ஐயோ டாட்டர் என் டாட்டர் தேடி. ஓகே, அடாப்ட் பண்றதுக்காகவா இல்ல? அப்படி இல்ல. ஏன் அந்த டைல சத்யேந்திரா வின் பண்ணார் அப்படின்னா அட்லீஸ்ட் மன்சூர் அலி கான் இஸ் நாட் a pedophile. அடுத்த கேட்டகரி சிங்கர் ஆஃப் தி இயர். இங்கரா? And the nominees are ஷாம். யுவர் மா இவரு கொடுங்க. ஐயோ போ. ஆமாப்பா. லவர் சத்யா கிரிஷ். என்ன வந்தாரு? இவருக்கு எப்படி தெரியும்? பிரியாணி மாதிரி. கானா விக்கி. ஓ இதானா அந்த பாட்டு? இது வந்து யாரும் பாடுறாங்களே? கோபி. இவரு வாங்கிடுவார் போல இருக்க. And the singer of the year award goes to அவர்தான். அதானே. பாடுறா. இவருக்கே இந்த அவார்ட் கொடுக்குறோன்றதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் ப்ளே பண்றேன், கேளுங்க. போல பேசாதடா பொட்ட வந்து நேர்ல பேசிடா ஏன்ட ஐயோ இருக்கணும் ஓட்ட நீ பார்க்கணுமா சுடு காட்ட. அடுத்த கேட்டகரி மூவி ஆஃப் தி இயர். And the nominees are ஆதி புருஷ். பல்லு படாம பாத்துக்க. ஏதாவது என்ன மியூசிக் இது? சந்திரமுகி 2. நினைவோ ஒரு பறவை. இப்படி ஒரு படம் படம் வந்துதா? And the movie of the year award goes to இந்த படத்துக்கு ஏன் இந்த அவார்ட் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த படம் ஒரு மோட்டிவேஷன். அது என்ன மோட்டிவேஷன் அப்படின்னா ஒருத்தர் பல வருடங்களா யூடியூப்ல வீடியோஸ் போட்டுட்டு இருக்காரு, எதுவுமே தேராம ஒரே போயிருது. சரி இது போயிருச்சு ஓடிடிக்கு தாவலாம் அப்படின்னு தாவறாரு, அங்கேயும் ஒரு விஷயம் பண்றாரு, அதுவும் போயிருது. சரி ஓடிடி போயிருச்சு நம்ம சினிமாவுக்கு போய் ஏதாவது பண்ணுவோம் சினிமாவுக்கு வராரு, அங்கேயும் நம்ம பண்றதெல்லாம் போதே ஒருவேளை நம்ம ஒரு டேலண்ட்லெஸ் அப்படின்ற செல்ஃப் ரியலைசேஷன் வராம சினிமா மறுபடியும் நான் யூடியூப்க்கே வருவேன்டா, என்னதான் கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடின்ற மாதிரி பண்றதெல்லாம் போனாலுமே ஒண்ணுக்கும் பிரோஜனம் இல்லாம போனாலுமே அந்த ஹஸ்ல விட மாட்டேங்கிறார் இல்லையா, அதுக்கு மட்டும்தான் அந்த அவார்டு கொடுக்குறோம். யாருன்னு தெரியலையே, அந்த படத்துல யார் நடிச்சான்னு தெரியலையே. பூமர் ஆஃப் தி இயர். பூமர். And the nominees are கொங்கு அங்கிள். தெரியலையே யாருன்னு. கல்யாணம் செய்துதான் ஓஹோ
கேஸ்ட் பாஸ்கி கிரியேட்டிவிட்டிக்கு பேர் போன இந்த பிராமின் கம்யூனிட்டி இந்த வேர்ல்ட் இட்ஸ் தி சுப்ரீம் கம்யூனிட்டி இன் தி வேர்ல்ட் தேர் இஸ் நோ டவுட் அபௌட் மலை பேச்சு பிஸ்மி அங்கிள். அப்படி ஒரு மோசமான ஒரு துயரமான சூழலுக்கு அவரை தள்ளியது நடிகர் சிவகார்த்திகேயன். ரஜினி அங்கிள். இது யாருன்னு தெரியலையே. And the boomer of the year award goes to அந்த ஓ, சிவகார்த்திகேயன் இவருக்கா? மனைவி, குழந்தைகளோட ஒரு போட்டோ போட்டாங்க. அதுக்கு பின்னாலே ஒரு காரணம் இருக்கு. அதுக்கு பின்னால ஒரு நேரத்துக்கு பார்க்காமலே அரசியல் பேசுறாங்க. அதான் எப்படின்னு தெரியல. இவருக்கே இந்த அவார்டு கொடுக்குறோம் அப்படின்னா, போன வருஷம் சிவகார்த்திகேயன் அண்ட் டிமார்க் நடுவில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு, உங்களுக்கு தெரியும். அது என்ன அப்படின்றத கிளியரா டிமார்க் சொல்லவே இல்லை, யாருமே அபிஷியலா சொல்லவே இல்லை. ஆனா அங்கிளுக்கு மட்டும் எல்லாமே தெரியும்னு சிவகார்த்திகேயன் அண்ட் டிமார்க் நடுவில் இதுதான் நடந்துச்சு அப்படின்ட்டு நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்தாரு, நிறைய வீடியோஸ் போட்டாரு. இந்த இன்டர்வியூஸ் மூலியமா வீடியோஸ் மூலியமா சிவகார்த்திகேயனோட பேரை வந்துட்டு லெஃப்ட் டு ரைட் அவர் டிராக் பண்ணி நார் அடிச்சிட்டாரு. We still don't know what really happened. அங்கிளா ஒரு விஷயம் சொல்றாரு, இதான் நடந்துச்சு அப்படின்ற ஒரு டிஸ்கஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்றாரு. எந்த விதமான ப்ரூஃப்மே இல்லாம, எந்த விதமான ப்ரூஃப்மே மக்கள் கிட்ட காட்டாம எப்படி ஒரு அப்கமிங் ஸ்டாரோட பேரை இப்படி டேமேஜ் பண்ண முடியும்? நார்மலி செலிபிரிட்டிஸ் டோன்ட் வாண்ட் டு ஸ்டெப் இன்டு ஷிட். எதுக்கு வந்து அந்த அசிங்கத்து மேல காலை வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு அந்த அசிங்கத்தை அவாய்ட் பண்ணிட்டு தான் அவங்க போவாங்க. அந்த மாதிரி தான் சிவகார்த்திகேயன் அவாய்ட் பண்ணிட்டு போயிருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னொருத்த பிரச்சனையில தாமுக தேவையில்லாத நுழைச்சனாலையும், அடுத்த வீட்டுக்கார பிரச்சனையே தான் வீட்டு பிரச்சனை மாதிரி நிறைய வீடியோஸ் இன்டர்வியூஸ் கொடுத்தனாலையும் தான் இந்த அவார்டை அங்கிளுக்கு கொடுக்குறோம். அடுத்த கேட்டகரி இன்டர்வியூவர் ஆஃப் தி இயர். ஆங்கர். The nominees are காத்து கருப்பு கலை. சாரி வந்து காட்டன் சாரி கட்டுவீங்களா, மோஸ்டா பூனை சாரி கட்டுவீங்களா? ஆதன் டிவி மாதேஷ். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தெரியலையே அண்ணே. துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். விஜே குட்டிமா. ஓ விஜய் அண்ணா கூட உங்க கண்ணத்துல தான் ஓகே, லிப்ல ஓகே, அவன் தவங்க எடுக்கிற அவ நான் என்ன விட்டா போட்டு உறிஞ்சு எடுத்துருவேடி. ஐயா. ஐயப்பன் ராமசாமி. ஓ, இவரா? ஐயோ பாவம், அதுக்கப்புறம் ஆளே காணோம். And the interviewer of the year award goes to நான் பேசுறது எனக்கே புரியாது, கேட்குற ஆடியன்ஸ் அவங்களுக்கும் புரியாது. பாவம், ஏதோ பார்க்கணுங்கிறதாக பார்த்துட்டு ஒரு ஆளை இன்டர்வியூ பண்றதுக்கான எல்லா தகுதியுமே இருக்கிற ஒரே ஆள் அப்படின்னா அது காத்து கருப்பு கலை மட்டும்தான். Not that he called TikToker Sheila and asked for her juddy size and all. அதெல்லாம் அவர் பண்ணவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். சரியா? he's a very gentleman. எத்தனையோ பசங்க விஸ்காம் படிச்சுட்டு விஜே ஆர்ஜே கோர்ஸ்லாம் முடிச்சிட்டு ஏதாச்சும் வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்ட்டு தேடிட்டு இருக்க டைம்ல இந்த மாதிரி ஒரு 100% பர்ஃபெக்ட்லி எலிஜிபிளான ஒரு ஆளை கூட்டு வந்து நீங்க இன்டர்வியூ எடுக்க வைக்கிறது வந்துட்டு இட்ஸ் ஆசம். போன வருஷம் சில முக்கியமான நபர்கள் நம்மள விட்டுட்டு இன்னொரு பெட்டரான பிளேஸ்க்கு போயிட்டாங்க. முக்கியமா கேப்டன் விஜயகாந்த், ஆக்டர் மாரிமுத்து, ஆக்டர் டைரக்டர் ப்ரொடியூசர் மனோபாலா, காமெடியன் மயில்சாமி. என்னதான் இவங்கெல்லாம் அவங்க பிசிக்கல் பாடியில இருந்து பிரிஞ்சு போயிட்டாலுமே ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ்ல சொன்ன மாதிரி கலைஞருக்கு அழிவே கிடையாது. அந்த கலைஞனோட கலை வாழ்ற வரைக்கும் அந்த கலைஞனும் வாழ்ந்துகிட்டே இருப்பான். அதே மாதிரி இவங்கெல்லாம் அவங்க கலைகள் நம்ம மத்தியில வாழ்ற வரைக்கும் நம்ம கூட இருந்துட்டே தான் இருப்பாங்க. ஓகே, தட்ஸ் இட். I hope you all like this video. இந்த அவார்ட் ஷோ வந்துட்டு இனிமேல் வருஷம் நான் இந்த மில்ஃப் அவார்ட்ஸ் வந்துட்டு நிறைய மில்ஃப்களுக்கு நான் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஏதாச்சும் ஒரு மில்ஃப் நான் விட்டுட்டேன் அப்படின்னா அது எந்த மில்ஃப் அப்படின்றத வந்துட்டு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரியா? மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்கள் அண்ட் நான் சொன்ன மாதிரி எந்த மில்ஃப் நான் விட்டுட்டேன் அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். ஓகேவா? இந்த வருஷம் நான் நிறைய வீடியோஸ் வந்துட்டு கண்டினியூஸா போட்டுட்டே இருக்க போறேன், ஃப்ரீக்வெண்டா போட்டுட்டே இருக்க போறேன். அதெல்லாம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரியா? இந்த வீடியோ முடிவடைகிறது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு பை பை. சூப்பர், நல்லா இருந்துச்சு, வித்தியாசமா இருந்துச்சு. அந்த 2023 முக்காவாசி இதுதான் போயிட்டு இருந்துச்சு. அவர் கொடுத்த அவார்டு வச்சுதான் அந்த இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியா எல்லாத்துலயுமே இதுதான் போயிட்டே இருந்துச்சு. இந்த பிரிக்கியாவா அவங்களோட அந்த பிரச்சனை ஃபுல்லா போயிட்டே இருந்துச்சு. கரெக்ட் தான். ஏன்னா அவரு எல்லாருக்கும் கரெக்டா தான் கொடுத்திருக்காரு. லாஸ்ட்ல இது பேசினாங்களே, இது 2 பொண்ணுங்க. அது அந்த பொண்ணு எங்கேயோ ஏதோ இன்டர்வியூ எடுக்குமா? ஆமா, அந்த யூடியூப்ல வேற கேஸ், அந்த யூடியூப்ல ஏதோ இன்டர்வியூ எடுத்து அதான் ஏதோ அந்த பப்ளிக்கா கேக்குறவங்க கேட்பாங்கல்ல, அந்த இது நினைக்கிறேன். பேசுதுங்க. இதெல்லாம் பிளானிங் பண்ணி இந்த மாதிரி பேசுங்க, இந்த மாதிரி கொஞ்சம் இதா பேசுனா இது பண்ணுவாங்க. இதுவே அந்த 2 இடத்துல ஒரு 2 பசங்க உட்காந்து ஒரு ஹீரோயினை பேசியிருந்தா அங்க நடந்த விஷயமே வேறையா மாறி இருக்கும், மோசமா இருக்கும். அதை எல்லாரும் வந்து திட்டியிருப்பாங்க. இவங்க பேச போய்
அவ்வளோ பெருசா அவ்வளோதான் உண்மை. கரெக்ட் தான். நான் இவர் சொன்னது எல்லாத்தையும் பார்த்துட்டுனா முக்கியமா ஒரு கண்ணாடியில அந்த ரிங் லைட் ரெண்டுமே 2 சைடுல விழுது வந்து ஒரு கண்ணு மாதிரியே இருந்தது பாக்குறது. ஆமா, அந்த எடிட் சூப்பரா பண்ணி இந்த இது அவரே ஆடியன்ஸா உட்காந்து நல்லா பண்ணியிருந்தாரு, வித்தியாசமா. ஆமா, நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பாய்.